பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டப்பேரவை தலைவர் தியாகச்சமரன் ஜி அவர்களுடைய டாக்டர் சேது நாயக் டாக்டர் விமலாம்பிகை திருமணத்திற்கு வாழ்த்துவதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வருகை என்று குடும்பத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கும் முன்னமாக அன்புக்குரிய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மாண்புமிகு தளபதியார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார். லைக்கா திரைப்பட நிறுவனத்தினுடைய CEO தமிழ்குமரன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பளிக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா கலைஞர் அவர் காலம் தொட்டு நம்முடைய தலைவர் தியாகச்சமரன் ஜி.கே. மணி அவர்களுடைய குடும்ப உறவுகளாக இருந்து அன்பும் பாசத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிற அன்போடு உறவோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே மணமக்களை வாழ்த்து வருகின்றிருப்பது இதற்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அவரை வருக வருக என்று மீண்டும் மீண்டும் அன்போடு வரவேற்று வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சரோடு வருகின்றிருக்கிற மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்புக்குரியன் ராஜேந்திரன் அவர்களையும் அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களையும் நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் வருகின்ற அன்போடு வரவேற்கிறோம். அண்ணன் தருமபுரி மாவட்ட செயலர் பழனிப்பட அவர்களையும் வருகின்ற அழைக்கிறோம். பல்வேறு வேலைப்பொழிவின் இடையிலும் நம்முடைய தலைவர் தியாகச்சமரன் அண்ணன் மிதுன் அவர்கள் இங்கே மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்களும் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து அவர்களும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி அவர்களும் இங்கே நம்முடைய அயோத்தியப்பட்டம் அண்ணன் மெடிக்கல் ராஜ் அவர்கள் இந்த தலைவர்களும் இங்கே மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். மிதுன் அவர்களுக்கு நம்முடைய கௌரவ தலைவர் தியாகச்சமரன் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். நம்முடைய லைக்காவுடைய CEO அன்புக்குரிய சகோதரர் தமிழ்குமரன் அவர்கள் மாலை அணிவிக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு
வருகை தந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய OPS அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு வருகை தந்து மனம் லைட்டிங்கே போக மாட்டேன் சைடில் போங்க. சார் சைடில் சார்
பின்னால வேணா அந்த பின்னால வா. பக்கத்துல பண்றா பின்னால போ
சுவாமி சார் இந்த சைடு வந்து இல்லை ஒரு சைடு அப்படியே பார்த்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார் இந்த சைடு வந்துங்க ஒரு சைடு வந்து கொஞ்சம் முன்னாடி லைட்டாக மூவ் பண்ணுங்க பார்த்து பேக்கில் பார்த்து கொஞ்சம் வரதான் தருமபுரி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அம்மா அவர்களை அன்போடு வருகிறோம் இருக்கிறோம். தருமபுரி மாவட்ட சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்களுக்கு கௌரவ தலைவர் தியாகச்சமணன் ஜி.கே. மணி அவர்கள் சால் அணிவித்து வரவேற்கிறார். வருகின்றிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களை நம்முடைய அன்புக்குரிய தியாகச்சமணன் ஜி.கே. மணி அவர்கள் தயவு செஞ்சு மேடையில யாரும் ஏற வேண்டாம். ஏன்னா இது நேற்று இரவு கடுமையான நெருக்கடி ஏற்படுது, உங்களுக்கு தெரியும். சார்பில் மருக வருகின்றது அன்போடு வருவார்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் போட்டிருக்கக்கூடிய அச்சரண்டி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி சாரதா திருவாளர் தனராஜ் ஆகியோருடைய மகன் திருவாளர் செல்வன் டாக்டர் சேதுராய் ஆகிய மணமகனுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் மகளாகிய டாக்டர் விமலா பி அவருடைய திருமணத்தை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவரும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை தலைமையேற்று நடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்து இந்த திருமணத்தை நடத்தி தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களையும் அன்புக்குரிய மணமகனுடைய தாத்தா தியாகச்சமணன் ஜி கே மணி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எங்கள் குடும்ப திருமணத்தை தலைமையேற்று நடத்த வருகின்ற நாட்டின் மூத்த தலைவர் என்று பாராட்டப்படுகிற நம்முடைய மக்களால் குலதெய்வம் என்றும் காவல் தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற நம்முடைய குடும்ப தலைவர் சமூக நீதி காவலர் இந்த மணவிழாவை தலைமையேற்று நடத்தி வைக்க வருகின்ற நம்முடைய குடும்ப தலைவர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த மணவிழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சாதனை படைத்திட்ட நடுவண் அரசின் முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய சின்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களே, நம்முடைய சமூக முன்னேற்ற சங்க தலைவர் மரியாதைக்குரிய சிவபிரகாசம் அவர்களே, வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, உறவினர்களே, நண்பர்களே, பாட்டாளி சொந்தங்களே, இனமான சொந்தங்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நம்முடைய உறவினர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன். இப்பொழுது விஜயலட்சுமி அம்மையார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தந்தை திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இருவருடைய வாழ்த்துக்களை மணமக்கள் ஆகியோர் அடுத்து மணமகன் சேதுநாயகனுடைய பெற்றோர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தாய் சாரதா, தந்தை நாகராஜ், இவருடைய வாழ்த்துக்களை மணமக்கள் ஆகியோர் அடுத்த உறுதிமொழி
மணமகள் உறுதிமொழி. மணவிழா தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, முன்னிலை வசிக்கும் சின்ன ஐயா மருத்துவர் எம்பி அவர்களே, பாசத்துக்குரிய தாத்தா ஜி.கே. மணி எம்எல்ஏ அவர்களே, பெரியோர்களே, அன்னைமார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் இந்த அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் முன்னிலையில் எனது வாழ்க்கை துணையை உளமாற ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை படிக்கிறேன். 26/2/2025 இன்று புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் சேலம் மெய்யனூர் ஸ்ரீ வரலட்சுமி மகாலில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் கோவில் 10 கிடங்களை சேர்ந்த திருமதி விஜயா திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் மகளாகிய டாக்டர் விமலாம்பிகை என்னும் நான் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அஞ்சனவல்லி கிராமத்தை சார்ந்த சாரதா திருவாளர் தனராஜ் ஆகியோரின் மகனாகிய திருவளச்செல்வன் டாக்டர் சேதுநாயக் அவர்களை எனது வாழ்க்கை துணைவராக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதுடன் அன்புடனும் ஒத்த உரிமை பாராட்டு தோழமையுடனும் இல்லற கடமையாற்றி வாழ்நாள் முழுவதும் உற்ற துணைவராக வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இந்த ஒப்பந்தத்தின் பேரில் தங்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். தமிழ்ல ரொம்ப நாள் அழகா படிச்சதுக்கு எல்லாம் நல்லா கை கட்டியே விடுறேன். சரியா கை கட்டல. இந்த உறுதிமொழியின் பேரில் அவருக்கு ஒரு மாலை பெண் தோழி வந்த பெண் தோழி ஒரு பேர் கையில விட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு சரி போனோடு முடிவு அப்படி போனேன். இன்னும் முன்னாடி வாங்க சார், வாங்க. ஓகே, அண்ணா இப்படி பார்த்து பார்த்தோம். ஐயோ மாப்பிள்ளை மாலை சங்கரனா அந்த தலையை நல்லா வணங்கி வாழ்ந்த கதை குடுக்குழு கிழவி ஆகும் வரை அப்படியே தொடர்ந்தது. மணமகன் உறுதிமொழி. மணவிழா தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, முன்னிலை வகிக்கும் சின்ன ஐயா மருத்துவர் அன்புமணி எம்பி அவர்களே, பாசத்திற்குரிய தாத்தா ஜி.கே. மணி எம்எல்ஏ அவர்களே, பெரியோர்களே, அன்னைமார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் இந்த அவையில் வீட்டிற்கும் சான்றோருக்கும் முன்னிலையில் எனது வாழ்க்கை துணையை உளமாற ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை படிக்கின்றேன். 26/2/2025 இன்று புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் சேலம் மெய்யனூர் ஸ்ரீ வரலட்சுமி மகாலில் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அஜனஹள்ளி கிராமத்தை சேர்ந்த திருமதி சாரதா திருவாளர்
தனராஜ் ஆகியோரின் மகனாகிய திருவாளர் செல்வன் டாக்டர் சேதுநாயக் என்னும் நான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் கோவில் 10 இடங்களை சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் மகளாகிய டாக்டர் விமலாம்பிகை அவர்களை எனது வாழ்க்கை துணையாக முழுமனதுடன் ஏற்றுக்கொள்வதுடன் அன்புடனும் ஒருமை பாராட்டும் இல்லற கடமையாற்றி வாழ்நாள் முழுவதும் உற்ற துணைவராக வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இந்த ஒப்பந்தத்தின் பேரில் தங்களுக்கு இந்த மலர் மாலையை மங்கள நாணயம் அணிவிக்கிறேன். சுமாரா படிச்சார் மாப்பிளத்தோட நாளை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு நீங்க போய் உங்களோட எதிர்ப்பு முன்னதான் நல்லது. சங்கர்னா தலையை அவர்தான் தலையை ஒழிஞ்சிட்டார். எம்எல்ஏ மாட்டார். நன்னடை நேரோட மாறும் ரெண்டு அதுதான் இப்போ நாள் போடுவாங்க. எல்லாரும் கை கட்டி வளர்ந்து சொன்ன மாதிரியே நிமிர்ந்து மாலையா மங்கள நாணை பெற்றோர்கள் எடுத்துக் கொடுக்க, அதுவும் பெற்ற தாய்கள் எடுத்துக் கொடுக்க, தந்தைகள் உடனே இருக்க, தாய்கள் தாலியை எடுத்துக் கொடுக்க எங்கள் திருமணம் நடைபெறுகிறது. வாங்க 4 பேர் வாங்க. அதில் குறிப்பாக பெண்கள் 2 பேரும் சேர்ந்து தாலி எடுத்து போட்டு விடுங்க. மேற்கொண்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா கொஞ்சம் ரைட் வாங்க. எந்த பக்கம் தெரியுற மாதிரி சார் கொஞ்சம்
மங்கள நாள் அணிவிக்கும் நிகழ்ச்சி நம்முடைய உலக தமிழ் மக்களுடைய தலைவர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவருடைய ஆசியோடு ஐயா அவருடைய தலைமையில் இங்கே திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான சின்னையா அவர்களுக்கு முன்னே அவர்களும் கௌரவ தலைவர் தியாகச்சமன் ஜிகேமணி அவர்களும் முன்னிலை வைத்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் மணமக்களை நூறாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துவோமாக. மணமக்கள் வாழ்க, மணமக்கள் 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 வாழ்க, மணமக்கள் மணமக்கள் வாழ்க, மணமக்கள் மணமக்கள் வாழ்க, மணமக்கள் 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 நம்முடைய வண்டி பந்துடைய தலைவர் பசுமை நாயகர் அண்ணன் தியாகச்சமன் பசுமை நாயகர் அன்பு ராமதாஸ் எம்பி அவர்களும் சின்னையா அவர்களும் நம்முடைய கௌரவ தலைவர் தியாகச்சமன் ஜிகேமணி அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் மணவிழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட நேரத்தில் இது என் வீட்டு திருமணம் என்று பாசத்தோடு வந்திருப்பவர் இன்று இந்திய நாட்டின் மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்வது நமது நாட்டின் மூத்த தலைவர் என்று பாராட்டப்படுபவர், ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய பங்களிப்பு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர், வாழ்க்கையே போராட்டம், மக்களுக்கான போராட்டம், அதோடு எந்த பதவிக்கும் போகாத ஒரு தலைவர் என்று வடநாட்டு தலைவர்களால் இந்திய நாட்டு தலைவர்களால் பாராட்டப்படுபவர், வணங்குபவர், நம்முடைய மக்களால் காவல் தெய்வம் என்றும் குல தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற நம்முடைய குடும்ப தலைவர், வழிகாட்டி, சமூக நீதிக்காவலர் ஐயா அவர்கள் தலைமையேற்று எங்கள் குடும்ப திருமணத்தை நடத்தி வைத்தது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்ததாகவே பார்க்கிறோம். இது நம்ம வீட்டு திருமணம் என்ற பாச உணர்வோடு வந்திருந்து நேற்றே வருகை இருந்து இன்றும் இருந்து இந்த மணவிழாவை நடத்தி கொடுத்த மணமக்களை வாழ்த்திய நம்முடைய ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி நன்றி என எங்கள் இரு வீட்டார் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த மணவிழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து மணமக்களை வாழ்த்தியிருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை எல்லாம் படைத்திட்ட 108 ஆம்புலன்ஸ் சொல்லிட்ட சாதனைகள் படைத்திட்ட சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு இங்கே வருகை இருக்கிற எங்கள் குடும்பத்தின் சார்பிலேயும் உங்கள் சிறப்பிலேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி அவர்கள், சமூக முன்னேற்ற சங்க தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், நம்முடைய பொருளாளர் சகோதரி தலைமாமா அவர்கள், இன்னும் நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க.
முன்னாள் அமைச்சர்கள், இங்கே ஐயா பார்க்கணும் மணமக்களை வாழ்த்து வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மருத்துவர் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே நிறைய வந்திருக்கிறாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இங்கே வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னிய சங்கத்தை சார்ந்த நண்பர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், நேற்று வந்து மணமக்களை வாழ்த்தியவர்கள், வாழ்த்தி சென்றவர்கள், இங்கே அரசியல் கட்சிகளை கடந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், எவ்வளவு நேரத்தில ஒரே நெருக்கடி. காவல்துறை அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஏடிஜிபி வந்தாருங்க, எல்லா அதிக ஐஜி எல்லாம் ஐஜி வந்தாங்க, இரவு முழுசும் காத்துக்கொண்டு பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆகவே இப்படி எல்லா வகையிலும் இந்த மனவிழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நேற்றும் இன்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நன்றி என்றும் மறக்க முடியாத நன்றி நம்முடைய நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்காக உழைக்க, இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்க ஐயா அவர்கள் 100 ஆண்டு கடந்து நீடூழி வாழ வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரும் சார்பில் நாம் இறைஞ்சுகிறோம். எல்லாரும் அவர் 100 ஆண்டு கடந்து வாழணும்னு சொல்லி இறைஞ்சுகிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கொஞ்சம் கைத்தட்டி படமா இதுதான் எங்க விருப்பம் சொல்லி 100 ஆண்டு கடந்து நீடூழி வாழ்க்கை, அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் பெருமை என்பதை சொல்லி மற்ற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.